அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த வீடியோவை திறந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துவிடும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜெபத்தை நீங்கள் மனதார விசுவாசத்துடன் கேட்டு ஆண்டவரிடம் நம்பிக்கையுடன் இணைந்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு மாற்றம் ஆரம்பமாகலாம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை அவசரமாக ஸ்கிப் செய்யாமல் அமைதியாக முழுவதும் கேளுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் கவலை, பயம், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை இப்போது ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து உங்கள் மனதில் சொல்லுங்கள், கர்த்தாவே, இந்த ஜெபத்தின் மூலம் என்னை தொடுங்கள். இந்த ஜெபத்தை மனதார ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துடன் கேளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும் செயலை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பான பரலோக தந்தையே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் பரிசுத்த சந்நிதியில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் உங்கள் சக்தி எங்கள் வாழ்க்கையை தொடட்டும். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்கிற உங்கள் மக்களின் வாழ்க்கையில் இன்று ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கடன் பிரச்சனை ஆகட்டும், உடல் நல பிரச்சனை ஆகட்டும், குடும்பத்தில் உள்ள துக்கமாகட்டும், வேலை மற்றும் வருமானத்தில் உள்ள குறைவு ஆகட்டும், அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் கரம் இன்று செயல்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். நின்று போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் ஓட ஆரம்பிக்கட்டும். மனதில் இருக்கும் பயம், கவலை, துக்கம் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை கொடுங்கள். இருள் நிறைந்த இடத்தில் உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும். இன்று ஒரு நல்ல செய்தி அவர்களை தேடி வரட்டும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதில் இன்று கிடைக்கட்டும். இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு அதிசயம் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. உடலில் வலி இருந்தால் குணமாகட்டும். மனதில் இருக்கும் சுமைகள் எல்லாம் இப்போது இறங்கட்டும். உங்கள் சமாதானம் அவர்களின் இதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த நாளை ஒரு புதிய ஆரம்பமாக மாற்றுங்கள். இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கட்டும். நாங்கள் இதையெல்லாம் உங்கள் அன்பான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமேன்.